2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் ஃபைனலிஸ்டுகள் யார் என்பது உறுதியாகிவிட்டது. இங்கிலாந்தை 2-1 வீழ்த்தி அர்ஜென்டினா வெற்றிகரமாக தொடர்ந்து 2வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 85 நிமிடம் வரை போட்டியில் பின்தங்கியிருந்த அர்ஜென்டினா கடைசி நிமிடங்களில் மிகச் சிறப்பாக கம்பேக்கை அரங்கேற்றி வெற்றியை தன்வசப்படுத்தியது. தன் அணியின் 2 கோல்களுக்கும் அசிஸ்ட் செய்த அசத்திய மெஸ்ஸி 3வது முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அட்லாண்டாவில் நடைபெற்ற இந்த ஆட்டம் ஆரம்பம் முதலே இரு அணிகளின் டெக்னிக்கு எதிரான போராகவே அமைந்தது. இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளர் தாமஸ் டுஹெல் இந்த போட்டியில் ஒரு பெரும் மாற்றத்தை செய்திருந்தார். புகாயோ சாகா, நோனி மடுவகே ஆகியோருக்கு பதிலாக மோர்கன் ரோஜர்ஸை களமிறக்கினார். மறுபுறம் லியோனல் லஸ்கோலோனியின் அர்ஜென்டினா அணி வழக்கம் போல ஆட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முயன்றது. இந்த அரையிறுதிக்கு ஸ்கலோனியும் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ராட்ரிகோ பாலுக்கு பதிலாக கிலியானோ சிமியோனியை அவர் களமிறக்கினார். இந்த இரு மாற்றங்களுமே இரு அணிகளுக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின. முதல் பாதியில் தன் பலத்தாலும் வேகத்தாலும் இங்கிலாந்து வீரர்களுக்கு பெரும் சவாலாகவே விளங்கினார் சிமியோனி. இங்கிலாந்து அணி பந்தை பெரும்பாலும் தங்கள் வசமே வைத்திருந்தனர். அவர்கள் விங்குகள் மூலமாக பந்தை முன்னே எடுத்துச் செல்ல முயற்சி செய்தாலும் அர்ஜென்டினா வீரர்களின் வழக்கமான மின்னல் வேக பிரஸ்ஸிங் மற்றும் பிசிக்கல் பலம் ஆகியவை இங்கிலாந்து அணி வாய்ப்புகள் உருவாக்காமல் பார்த்து கொண்டன. அந்த வேளையில் பெரும் பங்காற்றினார் சிமியோனி. முதல் பாதையில் ஆட்டம் 0-0 என்று முடிந்திருக்க 55ஆம் நிமிடத்தில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றது. அந்த அணியின் கோலுக்கு காரணமாக அமைந்தவர் அவர்களின் புது வரவான மோர்கன் ரோஜர்ஸ். நன்கு டீப்பாக இறங்கி ஆடிய இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கேன் வலது விங்கிலிருந்து மோர்கன் ரோஜர்ஸ்க்கு லாங் பாஸ் கொடுத்தார். அதை சிறப்பாக கண்ட்ரோல் செய்த ரோஜர்ஸ் பின்னால் வந்த டெக்லைன் ரைஸுக்கு தள்ளினார். அதை ஒரே டச்சில் மீண்டும் ரோஜர்ஸ்க்கு அனுப்பினார் ரைஸ். தன்னிடம் வந்த பந்தை சிறப்பாக பெனால்டி ஏரியாவுக்கு கிராஸ் செய்தார் அவர். அதை இடது விங்கிலிருந்து முன்னேறி வந்த ஆண்டனி கார்டன் அட்டகாசமாக கோலாக்க 1-0 என முன்னிலை பெற்றது இங்கிலாந்து. இந்த கோலுக்கு பிறகு இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டி கனவோடு 60 ஆண்டுகால காத்திருப்பை முடிக்கப் போகிறது என்றே அனைவரும் கருதினர். ஆனால் இந்த பின்னடைவுதான் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவின் ஆக்ரோஷமான ஆட்டத்தை தூண்டியது. அர்ஜென்டினாவின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸியின் உலகத்தரம் வாய்ந்த மேலாதிக்கம் வெளிப்படத் தொடங்கியது. மெஸ்ஸி தனக்கு கிடைத்த சிறிய இடைவெளிகளையும் இங்கிலாந்தின் தற்காப்பு அரணை உடைக்க பயன்படுத்தினார். அதே நேரத்தில் இங்கிலாந்து பயிற்சியாளர் தாமஸ் டுகெல் எடுத்த சில தற்காப்பு முடிவுகள் ஆட்டத்தின் போக்கையே மாற்றியதென்றே சொல்லலாம். கோல் அடித்த உற்சாகத்திலிருந்த இங்கிலாந்து ஆட்டத்தை மேலும் ஆக்ரோஷமாக எடுத்துச் செல்லாமல் தற்காப்பு வடிவத்திற்கு மாறியது. அணியின் முக்கிய வீரரான டெக்லான் ரைஸ் மற்றும் ரீஸ் ஜேம்ஸ் ஆகியோரை வெளியேற்றிவிட்டு டான் பர்ன் மற்றும் இளம் வீரர் நிக்கோ ஓரேலியை களமிறக்கினார் டுகெல். இந்த தற்காப்பாட்டம் இங்கிலாந்திற்கு பாதகமாகவே முடிந்தது. ஏனெனில் அவர்கள் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தனர். கோல் அடித்த பிறகு வெறும் 12% பந்தை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அர்ஜென்டினாவின் பயிற்சியாளர் லியோனல் ஸ்காலோனி டிஃபெண்டர் டாக்லியாஃபிகோவை வெளியேற்றிவிட்டு ஸ்ட்ரைக்கர் லடோரா மார்டினஸ் என்ற கூடுதல் ஃபார்வர்ட் வீரரை களம் இறக்கி அதிரடி காட்டினார். ஆட்டத்தின் 85ஆம் நிமிடத்தில் அர்ஜென்டினா எடுத்த அதிவேக கார்னர் வாய்ப்பில் மெஸ்ஸி கொடுத்த பாஸை பெற்றுக்கொண்ட என்சோ பெர்னாண்டஸ் பெனால்டி பாக்ஸிற்கு வெளியில் 20 யார்டு தொலைவில் இருந்து அடித்த மின்னல் வேக ஷாட் இங்கிலாந்து கோல்கீப்பர் பிக்ஃபோர்டை தாண்டி வாளையை துளைத்து ஆட்டத்தை 1-1 என சமநிலைக்கு கொண்டு வந்தது. இந்த கோல் கொடுத்த உத்வேகத்தோடு அர்ஜென்டினா இங்கிலாந்தை நிலைகுலைய செய்தது. ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் சரியாக 92ஆம் நிமிடத்தில் மீண்டும் மெஸ்ஸியின் மாயாஜாலம் அரங்கேறியது. மெஸ்ஸி பாக்ஸிற்குள் தூக்கி போட்ட அற்புதமான கிராஸை மாற்று வீரராக வந்த லடோரா மார்டினஸ் இங்கிலாந்து டிஃபெண்டர்களுக்கு இடையே எழும்பி ஹெட்டர் செய்து கோலாக மாற்றினார். அடுத்த சில நிமிடங்களில் ஆட்டம் முடிவுக்கு வர அர்ஜென்டினா 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்தின் இதயங்களை உடைத்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கால்பந்து உலகமே வியந்து பார்க்கும் வகையில் அமைந்த இந்த அரையிறுதிப் போட்டி வெறும் ஆட்டத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் பல முக்கிய விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. ஆட்டத்தின் போது நடுவர் இஸ்மாயில் எல்பாத் எடுத்த சில முடிவுகள் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக இருந்ததாக இங்கிலாந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. மேலும் ஆட்டம் முடிந்த பிறகு அர்ஜென்டினா வீரர்கள்
பாக்லாந்து தீவுகள் தங்களுக்கு சொந்தமானது என்ற அரசியல் பதாகையை மைதானத்தில் காட்டி கொண்டாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஃபிஃபாவின் விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அபாயத்தையும் உருவாக்கியுள்ளது. எது எப்படியோ அர்ஜென்டினா அணி மீண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிட்டது. அதில் ஐரோப்பிய சாம்பியன் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது மெஸ்ஸி அண்ட் கோ. ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த போட்டியில் மீண்டும் கைப்பற்றுமா இல்லை அர்ஜென்டினா கோப்பையை தக்க வைக்கப் போகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.